விருச்சிக ராசிக்கு கடவுளுடைய அருளோடு நிறைய நல்ல விஷயங்களை இந்த சனி வக்கர பயிற்சி அவர்களுக்கு 100% கொடுக்கும். குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த நிறைய சிக்கல்கள் சரியாகும். மெயினா எங்க போய் இவங்க நின்னாலும் அந்த இடம் இவங்களுக்கு சொந்த இடமா மாறும். எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுல குறிப்பா பிசினஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமாக முதலீடு செய்யலாம். பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கும். இவங்க ஒரு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அடிப்படையில் கடவுள் இவங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் மாறும். அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் ஒத்துமையோட இருப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுக்கு இது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவில் மனசளவில் எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பாக ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போகிற மாதிரியே இருக்குது. பர்சனல் லைஃப்பில் பிரச்சனையை சந்தித்த சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில், ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டகசனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு, உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்கரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்கர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சரி, விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைகிறது அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் செய்திருந்த புண்ணிய பலனுக்குரிய பாக்கியத்தை இந்த சனி வக்கரத்தில் பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், சார் நான் நல்லதை செய்கிறேன், நல்லதை பேசுகிறேன், எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குறேன், கடவுள் எனக்கு நிறைய சோதனைகளையும் வழிகளையும் மட்டுமே கொடுத்தாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு கடவுளுடைய அருளோடு நிறைய நல்ல விஷயங்களை இந்த சனி வக்கர பயிற்சி அவர்களுக்கு 100% கொடுக்கும். அதில் முக்கிய விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த நிறைய சிக்கல்கள் சரியாகும்.
கடமைக்காக வாடுற மாதிரியே இருக்குது சார், ஏதோ ஒரு பிடிமானமே இல்லாத மாதிரியான வாழ்க்கை போயிட்டே இருக்குது, அல்லது சும்மா அடுத்தவங்களுக்காக நான் நடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்ச விருட்சிகள்லாம் தனக்காக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை இவர்கள் தொடங்குவார்கள். ஏன்னா விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கெல்லாம் இவங்க வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கவலைகள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு மாறும். மெயினாக எங்கே போய் இவங்க நின்னாலும் அந்த இடம் இவங்களுக்கு சொந்த இடமா மாறும். எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதில் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக முதலீடு செய்யலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயசுலேருந்து கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்களாம் வர 11 மாதத்தை பயன்படுத்தி கல்யாணம் பேச்சு எடுத்தால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக கூடி வரும். உறவுகளுக்குள்ளே இருந்த சிக்கல் சரியாகும், ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் எதுனாலும் ஆண்டவ புண்ணியத்தில் ஒரு பாசிட்டிவான தீர்வை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். விருட்சிகத்துக்கு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, என்னதான் பண்ணாலும் ஒரு தேவைக்கு பணம் இல்லாத மாதிரியே இருக்குது, ரொட்டேஷன்லேயே தான் பணம் போயிட்டு இருக்குது, இங்கே வாங்குறேன் இங்கே செலவு பண்ணுறேன், இங்கே வாங்குறேன் இங்கே கொடுக்குறேன், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கவலைகள் எல்லாம் மாறும். பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கும். இவங்க ஒரு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அடிப்படையில் கடவுள் இவங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் மாறும். அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் ஒத்துமையோடு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல காலேஜில் இவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். வாக்குவன்மை மேம்படக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமும் இவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப நாளாக புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு புத்தர பேரை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி பணம் வெளியில் கொடுத்தா வந்துடும். இவங்க வாங்கின பணத்தை திருப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விருட்சிகம் மெயினாக எதிர்பார்த்தது வேலை தொழிலில் கண்டிப்பாக லாஸ்ட் 1.5 வருஷமாகவே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் நிறைய பணத்தை இழந்திருப்பார்கள். அதை ரீட்டைன் பண்ணுவாங்க இந்த பீரியடில். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேலையிலிருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க சார், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை விட ஒரு நல்ல பொசிஷன், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு மனசில் பயத்தோடவே இருப்பாங்க, வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம். பட் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றி ஒரு நல்ல விதமான பொசிஷன்லேயே உங்களை உட்கார வைப்பார். ஸோ இது எல்லாமே விருட்சிகத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மெயினாக விருட்சிக ராசிக்கு 9ல் குரு இருக்கிறதுனால அவர்கள் எதை நினைத்தாலும் அதை வெற்றியோடு தான் அவங்க கண்டிப்பாக முடிப்பாங்க. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் கடவுளுடைய அருளோடு மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல பலனையும் கொடுத்தே தீர்வார். இருந்தாலும் விருட்சகம் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 4வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வாகன விபத்துகள் ஏற்படும், வாகன பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வரும். அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தாய்க்கு முன்னுக்கு முரணா பேசக்கூடாது அம்மாட்டெல்லாம். அதே மாதிரி தொழில் பண்ணும் பொழுது ஒரு தொழிலில் நல்ல ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு அதில் ப்ராஃபிட்டை பார்க்கும் பொழுது திருப்ப சம்மந்தமே இல்லாத இன்னொரு தொழிலை தொடங்கி அதில் இதில் லாபத்தை போட்டு ஆரம்பித்தா அதில் சிக்கல் வரும். அதில் ஜாகிரதையாக இருக்கணும். முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், 10ல் கேது இருந்ததுலேருந்து வேலை தொழிலெலாம் நிறைய ட்ரபிள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு. நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சும்மா ஆறுதலுக்கு அதை நடந்துரு இது நடந்துருன்னு நான் பொய் சொல்ல விருப்பப்படலை. ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றத்தை தரும். ராகு கொடுக்கும், கேது கெடுக்கும்னு சொல்லுவாங்க. கேது கெடுக்காது, எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏற்கனவே வேலை தொழில் பணத்தில் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு அடுத்த 5 மாதத்தை கொஞ்சம் பக்குவமாக கடந்தால் அதையே இவங்க சாதகமாக மாற்றி அதிலே மிகப்பெரிய புகழையும் வளர்ச்சியையும் கண்டிப்பாக அடைய முடியும். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள் இருக்கும்? பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைகிறதுனால குலதெய்வ அருளும் குலதெய்வ அனுகூலமும் கிடைக்கும். பல பேர் குலதெய்வ கோயில் போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருப்பாங்க. பல பேர் வீட்டில் குலதெய்வமே இல்லையோ, சாமி கும்பிட்றோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னா எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், பல தடவை அப்படி நினைச்சிருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். குலதெய்வத்தினுடைய அருளும் அனுகூலமும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாமே சரியாகுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. எஸ், பிள்ளைங்களால் அது படிப்பில், வேலை, தொழில், கல்யாணம், கரியர் எல்லாத்துலேயுமே பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம் வரும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகும். சில பேர் சொந்த ஊர் சொந்த பூமிக்கு போக முடியும்னு நினச்ச விருச்சிக ராசிக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்டேபிளாக சொந்த ஊருக்கெல்லாம் போய் பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் தரும். மெயினாக 5வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன்கள் எல்லாமும் இந்த காலகட்டங்களில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். விருச்சிகம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இந்த 7.5 சனி காலத்தில் நிறைய நம்ம பேசியிருப்போம். நிறைய நல்லது செஞ்சீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை இந்த 11 மாதத்தில் லைஃப்பை பெரிய அளவில் மாற்றி கொடுப்பாரு. பெரிய அளவுன்னா உடனே கோடீஸ்வரன் ஆகணும், உடனே ஜாக்பாட் அடிக்கணும்லாம்
நினைக்காதீங்க. அப்படிலாம் அதெல்லாம் யாருக்குமே நடக்காது. வாழ்க்கையினுடைய படிகள் உங்களுக்கு மேலே மேலே போகும். இதுக்கு முன்னாடி பார்த்த வழிகள்ல இருந்து மீண்டு வருவீங்க. லைஃப் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் கடவுள் உங்களை ரொம்ப நல்ல சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? விருச்சிக ராசி முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப நல்ல பலனை தரும். வள்ளி தெய்வான சமேதரா கல்யாண திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எங்க இருந்தாலும் அந்த முருகன் கோவில செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி அன்னைக்கு போயிட்டு 6 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஆறுமுக பெருமானை ஆத்மார்த்தமாக அவர்கள் வழிபடும் பொழுது அந்த அறுமுக நாயகன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் நிச்சயமாக தீர்ப்பார். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சாதகத்தில். சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும். சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.